நமக்கு ரோஸ் செய்யறதுக்கு நான் ஆர்கானிக் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் கிளாத்தை நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு தேவை ஸ்டாப்லர் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நான் 1 or 2 இன்ச்சஸ் நான் 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கிளாத்தில் வந்து அழகாக மார்க் பண்ணி 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கூட போடுங்க. பட் வந்து நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால நான் அப்படியே கிளாத்தில் டேரெக்டாக கட் பண்ணுறேன். ஸோ ப்ரெஃபரபிளி அழகாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளாத்தை வெட்டிட்டு ரொம்ப லென்த்தான கிளாத்தாக இருக்கக்கூடாது. ஆர்கானிக் கிளாத்தோட லென்த் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஃபோல்டில் இருக்கும். வந்து பார்த்தீங்களா, இப்படி 2 ஃபோல்டில் இருக்கணும். இதில் இந்த ஸ்டார்டிங் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் எட்ஜ்லேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டிங் எட்ஜ் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் எட்ஜ்லேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டை கொடுங்க. அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற வரைக்கும் அந்த ரோஸ் எடுத்துகிட்டு போங்க. திருப்பியும் அடுத்த ட்ரையாங்கிள் கொடுங்க. திரும்பி அதே மாதிரி ரோஸ் எடுத்துகிட்டு போங்க. திருப்பியும் அடுத்த ட்ரையாங்கிள் கொடுங்க. அதே மாதிரி ரோஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் இப்போ உங்கள் விரல் இப்படி உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி ட்ரையாங்கிள் வரைக்கும் ரோஸு, திரும்பி ஒரு ட்ரையாங்கிள், அப்படியே அந்த ரோஸை வந்து அழகாக ஃப்ளவர் மாதிரி இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வராது, நம்ம செய்ய வரும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பூ கட்ட தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இதுக்கு வந்து அழகாக ஸ்டெப் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க, இதில் நான் எத்தனை ரோஸ் செஞ்சுருக்கேன், ஃப்ளவர் வேஸ் எப்படி டெக்கரேட் பண்ணது பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்குது அந்த ஃப்ளவர் வேஸ்க்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு வேஸ் எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம இந்த ஃப்ளவர் வேஸ்க்கு வந்து வேஸாக வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். வாங்க எப்படி ஓட்டுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஃப்ளவர் வேஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் வேஸை வந்து இந்த ஃப்ளவர் கப்புக்கு மேலே இப்படி ஃபுல்லாக அழகாக ஓட்ட போகிறேன். இதை வந்து இதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி இதை வெட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் சின்னதாக இதையே நீங்கள் வந்து ஒரு க்ராஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் இது அழகாக வரும். ஸோ லைட்டாக ஒரு க்ராஸ் கொடுத்து வெட்டுறேன். கொஞ்சம் சின்னதாக தான், ஜஸ்ட் 1 இன்ச் அவ்வளோதான் வெட்டியாச்சு. இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? போன வீடியோவில் நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து கிளாஸ் பற்றிலாம் கூட கேட்டிருந்தீங்க, ஆர்டர்ஸ் சொன்னீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிவ்யூ வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேஸ் வந்து மேலே வச்சு நான் ஓட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி செகண்ட் லேஸையும் நம்ம ஓட்ட போகிறோம். ஒட்டிட்டு எப்படி இருக்குன்றதை ஒரு 5 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா நீங்களே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி திருப்பி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரையிங் டைம் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகாக ட்ரையாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ்க்காக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு காயணும். உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்றதுக்காக நான் உடனே யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வேஸை வச்சாச்சு. நான் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ளவர்ஸும் முடிச்சாச்சு. ஸோ அழகான ரோஜா பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ எப்படி ஒட்ட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மேலே பேப்பர் கொடுத்துருக்கிறதுனால இதை ஒட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் நிறைய நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக அப்ளை பண்ணினா கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு ஒட்டிக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 தான் ஒட்டுறேன். ஏன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் தான் ஒட்ட போகிறோம் இல்லையா, அதனால. அதுக்கப்புறமா ஃப்ளவர் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த கேப்ஸில். இல்லை மேம் எனக்கு இப்படிலாம் வேண்டாம், நான் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் ஃபுல்லாக அழகாக ஃப்ளவர்ஸே செட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஒரு சின்ன குண்டூசி மட்டும் நீங்கள் குத்தி விட்டுருங்க. அப்போ தான் இது ட்ரையாக வர வரைக்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்காக அந்த லீஃப் வச்சு காட்டினேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதனால லீஃப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வச்சுட்டோம். எல்லா பக்கமே இப்போ ரோஸ் ஃப்ளவர் அழகாக வச்சுருக்கோம். நான் சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுன்னா எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா ஸ்டிக் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி அப்புறமா லீஃப் எல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ரோஜா பூவோட லீஃபே தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொத்தா வேணும்னா நீங்கள் அழகாக இப்படியே கொத்தா கூட வச்சுக்கலாம். இல்லை சிங்கிள் லீஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாகவும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் 2 வெரைட்டியுமே உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காட்டேன். இந்த மாதிரி சிங்கிளாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி எங்கே கம் அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல கொஞ்சமாக இதை லைட்டாக உள்ளே புல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பாட்டுக்கான லீஃபும் அழகாக ரெடி ஆகிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களோட விஷ் தான். இப்படி தான் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படிலாம் க்ரியேட்டிவ் வருதோ அந்த மாதிரிலாம் இன்னும் அழகாக நீங்கள் செய்யலாம். ஓகேவா? இப்போது அழகான நமக்கு இந்த ஃப்ளவர்